ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சேமியா பாயாசம் தேங்காய் பால் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது சேமியா, சாராப்பருப்பு, முந்திரி, ஏலக்காய் தூள், தேங்காய் பால், கெட்டிப்பால் தனியாக இருக்குது, தண்ணி பால் தனியாக இருக்குது, ரவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேமியாவை நம்ம பொன்னிறமாக வர வரைக்கும் லைட்டாக நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி வெறும் கடாயில் இந்த மாதிரி பொன்னிறமாக சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் இப்போ நம்ம ரவையையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். கருக விட்டுறாமல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டிங்கன்னா டேஸ்ட்டு மாறிடும். ரவையை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க தண்ணி பாலை நம்ம ஒரு கடாயில் ஊற்றிக்கலாம். தண்ணி பாலை ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. அடுத்து வறுத்து வச்சுருக்க சேமியாவை சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே வறுத்து வச்சுருக்க ரவையே நம்ம சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளாக போடுங்க, அப்போ தான் அப்படியே நம்ம உடம்புக்குள்ளே போகும். ஏலக்காய் முழுசாக போட்டிங்கன்னா எடுத்து அதை கீழே போட்டுருவாங்க. தூளாக போட்டு பாருங்கள், அதோட வாசனை நல்லாயிருக்கும். இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு இனிப்பு ஜீனி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம நெய்யில் முந்திரியையும் சாராப்பருப்பையும் வறுத்து எடுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம்.
அடுத்து சாரா பருப்பை நம்ம இது கூட சேர்த்துக்குவோம். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கும்போது கெட்டி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், சேமியா பாயாசம் ரெடி.